கல்வி நிறுவனங்களின் தரவரிசை குற்றச்சாட்டுகள் என்னென்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய தரவரிசை கட்டமைப்பு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடந்த திங்கட்கிழமை 2024 NIRF எனப்படக்கூடிய இந்த தேசிய தரவரிசை விவரங்களை வெளியிட்டார். இதில் தமிழகம் உயர்கல்வியில் சாதனை படைத்திருப்பது தெளிவாக தெரியுது. இந்த ஆண்டு 16 பிரிவுகளை தரவரிசைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டை விட 3 பிரிவுகள் அதிகம். திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள், திறன் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாநில பொது பல்கலைக்கழகங்கள் ஆகிய 3 புதிய பிரிவுகள் இப்போது சேர்க்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த தரவரிசை பட்டியலில் நாட்டில் இருக்கக்கூடிய IIT கல்வி நிறுவனங்களே முதல் 10 இடங்களில் பெரும்பாலான இடங்களை பெற்றிருக்கு. முதல் இடத்தை சென்னை IIT பிடித்திருக்கிறாங்க. 2016ஆம் ஆண்டு முதல் இந்த முதல் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்காங்க. 2வது இடத்தை பெங்களூரில் இருக்கக்கூடிய அறிவியல் கழகம் பிடித்திருக்காங்க. 3வது இடத்தில் IIT பாம்பே, 4வது இடத்துல IIT டெல்லி, அதற்கு அடுத்து IIT கான்பூர், IIT கரக்பூர் இடம் பெற்றிருக்காங்க. 7வது இடத்தை டெல்லி எய்ம்ஸ் பிடிச்சிருக்காங்க. IIT ரூர்க்கி 8வது இடத்தையும், IIT குவஹர்த்தி 9வது இடத்தையும், டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 10வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. பல்கலைக்கழகங்கள் பிரிவில் பெங்களூரு இந்திய அறிவியல் கழகம் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. கல்லூரிகள் பிரிவில் டெல்லி இந்து கல்லூரி, நிர்வாக மேலாண்மை பிரிவில் IIM அகமதாபாத், மருந்து சார்ந்த படிப்புகளில் ஜாமியா ஹம்தராத், மருத்துவ கல்வியில் டெல்லி எய்ம்ஸ், பல் மருத்துவ கல்வியில் சென்னை சவிதா கல்லூரி, சட்டப்படிப்பில் பெங்களூருவில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய சட்டப்பள்ளி பல்கலைக்கழகம், கட்டிடக்கலை படிப்பில் IIT ரூர்க்கி, வேளாண் படிப்பில் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. மாநில பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. தேசிய தரவரிசை நிர்ணய பட்டியல் அப்படிங்கிறது மத்திய அரசின் கல்வித்துறை கல்வி நிறுவனங்களுக்கு தேசிய அளவில் வழங்கும் வருடாந்திர மதிப்பீடு. இந்த மதிப்பீடு மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையினரால் 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. கற்றல், கற்பித்தல், ஆராய்ச்சி அனைவரையும் உள்ளடக்குதல் அப்படின்னு பல்வேறு அலகுகளின் கீழ் கல்வி நிறுவனங்களின் மதிப்பிடப்பட்டது. ஆனால் கல்வி நிறுவனங்கள் தரும் தரவுகளை கொண்டுதான் மதிப்பீடு செய்யப்படுது. கல்வி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய தரவுகள் சரிபார்க்கப்படும். வருடாந்திர கட்டணம் ரூபாய் 10 லட்சம் கொண்ட கல்வி நிறுவனம் தங்களின் 80 விழுக்காடு மாணவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது முரண்பாடானது. இது போன்ற தரவுகளையும் பிற தரவுகளை NIRF சரிபார்க்கும் அப்படிங்கிற விளக்கத்தையும் NIRF தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கிறாங்க. இப்படி வெளியாகி இருக்கக்கூடிய 926 கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் 165 இடங்களை பிடித்த தமிழகம் முதலிடத்தை பிடிக்கிறாங்க. இருந்தாலும் சாதி மோதல்கள், தற்கொலை நிகழ்வுகள், சில இடங்களில் பாலியல் பிரச்சனைகள் அப்படிலாம் நடப்பதும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கு. இத்தகைய புகார்களை எல்லாம், இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் தவிர்த்தால் நிச்சயமாக தமிழகத்தின் மேலும் பல கல்வி நிறுவனங்கள் இந்த தரவரிசை பட்டியலில் இடம்பெற்று நாட்டில் பிற மாநிலங்கள் எட்டிப்பிடிக்க முடியாத நிலையை நாம் பெற முடியும். எப்படியாயினும் இப்போது தரவரிசையில் முன்னிலையில் இடம்பெற்று இருப்பதால் தமிழர் என்கிற வகையில் அனைவருக்கும் பெருமை, எல்லாருமே பெருமை கொள்ளலாம்.